அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 672 நம்மளுக்கு வந்து 0672 இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டு. நம்ம நேற்று பொதுவாகவே ஏபிசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, ஆல்போர்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே 2 சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக 2 கொடுத்துருந்தோம். தொடர்ச்சியாக எல்லாத்துலேயுமே நம்ம 2 அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருந்தோம். அதனால் நம்மளுக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து பாஸ் ஆகுது. சரியா? ட்ரையல் நம்பர் வந்து நம்ம 1223 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். அடுத்தது 205 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். நம்மளுக்கு 672 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 4க்கு 0, 6க்கு 6, 2க்கு 7, 5க்கு 2 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தொடர்ச்சியாகவே வந்துகிட்ருக்கு. சரியா? இன்றைக்கி இருக்கிற கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகள். இது பாக்ஸ் நம்பரில் கூட நம்ம வந்து ஒரு பாக்ஸ் நம்பரில் கூட 700 அப்படிங்கிறத நம்ம பாக்ஸ் நம்பராக கொடுத்துருந்தோம். சரி, இப்போ இன்றைக்குரிய கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பவர் சார்ட்டை நம்ம பார்த்துக்குவோம். பவர் சார்ட்டில் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, பவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 672 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, எப்படி நம்மளுக்கு கெஸ்ஸிங் இப்போ எடுக்கிறது, 672 அப்படிங்கிற எண்ணுக்கு வந்த எண்ணு என்ன, அதுக்கு நம்ம எப்படி கெஸ்ஸிங் நம்ம இது பண்ணணும் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இதன் மூலியமாக ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த பவர் சார்ட்டில் 2 விதமாக இருக்குது. 672 905 இதுதான் காமனாக இருக்கிறது. 905 அப்படிங்கிறது தான் காமனாக வந்து பவர் நம்பராக இருக்கிற எண்கள். இதில் இந்த 6க்கு வந்து 0, 7க்கு வந்து 1, 2க்கு வந்து 6 அப்படிங்கிற மாதிரி 016 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கூட இருக்கலாம். 016 இருக்கலாம். இல்லை இந்த பேட்டர்னில் ஒரு போர்டுக்கு 3 எண்கள், ஒரு போர்டுக்கு நம்மளுக்கு 3 எண் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து எப்படி அது வந்து வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். 905 தான் டைரக்ட் பவர். அதே மாதிரி இங்கே 672க்கு 1 2 0 120 அப்படிங்கிறது பவர் நம்பராக இருக்குது. ஓகேவா? அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 4 672, 6க்கு வந்து 3, 7க்கு வந்து 4, 2க்கு வந்து 9, அப்போ 349 அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த 672 எப்படி ஆனாலும் இந்த இடத்துலையோ இல்லை இப்படியோ மேட்ச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 4 செட்டு கிடைக்கும். அந்த 4 செட்லேயுமே நம்மளுக்கு டைரெக்டாக வருமா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாஸ்ட் மெத்தட் சார்ட்டையும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ 672 905 அப்படி இல்லைன்னா 016 அப்படின்ற மாதிரி. இப்போ இதுபடி நம்ம பவர் சார்ட்டில் நம்ம எடுத்து அதை ரிசல்ட்லேயும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்படிங்கிற மாதிரி தான் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இன்றைக்குரிய கணிப்பில் நம்ம எடுக்கிறது வந்து 672 அப்படிங்கிற ரிசல்ட்டு இங்கே இருக்குது. நான் இந்த 672 நான் எழுதிக்கிறேன். 672 இந்த 672க்கு 6க்கு வந்து 1 பவர். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 6க்கு வந்து 1. ஸோ அப்படிங்கும்போது இந்த 1 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இந்த 7க்கு வந்து 3ன்னு இங்கே இருக்குது. இந்த 3 எங்கே இருக்குது அப்படின்னா 7க்கு வந்து 3 அப்படிங்கும்போது 3. இந்த 7க்கு வந்து 3. இந்த 2க்கு வந்து 9 பவர். 2க்கு 9. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 6க்கு 1, 7க்கு 3, 2க்கு 9 139 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் என்ன பண்ணுறேன்னா இதில் கெஸ்ஸிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு செட்டில் நான் எடுக்கிறேன் 139. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இங்கே 828 அப்படின்னு இருக்குது. இந்த 6க்கு வந்து 8, 6க்கு வந்து 8 இங்கே இருக்குது. இந்த 7க்கு வந்து 2 எடுத்துருக்கேன். அந்த 7க்கு 2 வந்து இங்கே இருக்குது. 7க்கு 2 அப்படிங்கும்போது இங்கே 2 அப்படிங்கிறதும் ஏ போல் 8, பி போல் 2, சி போல் இந்த 2க்கு 8. அந்த சி போல் 2க்கு 8 எங்கே இருக்குன்னா இங்கே 6க்கும் 8, 2க்கும் 8 அப்படிங்கிற மாதிரி டபுள்ஸில் ஒரு வேலை வாய்ப்பு வந்தால் இன்றைக்கி 828 அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகேவா? ஸோ 828 அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்பாக இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதுக்கப்புறம் இன்னொரு செட்டாக இருந்ததில் நம்மளுக்கு வேறு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு திருப்பி இன்னொரு செட்டில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல 032 அப்படிங்கிறது இருக்குது. அந்த 032 எப்படி வந்துச்சு? இந்த 6க்கு வந்து 0, 6க்கு வந்து நம்மளுக்கு 0. இந்த இடத்துல 7க்கு வந்து 3, 7க்கு வந்து 3. இந்த 2க்கு 2 ஒரு வேளை
இந்த 2க்கு 2 ஒரு வேளை இறங்குனுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நேற்று 2 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொன்னோம். அது சி போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ அந்த 2ங்கிறது நம்மளுக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. அதனால தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 2 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுபடி நீங்கள் எப்படி கணிப்புகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் காமனாகவே 3க்கு வந்து நம்மளுக்கு 5 பவர், 3க்கு வந்து 5. அதே மாதிரி இந்த 9க்கும் 5 தான் பவர். 3க்கும் 5, 9க்கு 5. நான் எப்படி எடுத்துருக்கேங்கிறத கவனிங்க. டேரெக்டாக இது போர்டில் கிடைக்கிதுங்கிறது வேணாம், அது எப்படி இருக்குது இந்த பவர் சார்ட்லங்கிறது தான் முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டும் இந்த கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்கிப் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அதை பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த 3க்கு வந்து 5, 3க்கு 5, 9க்கும் 5. ஸோ 55 அப்படிங்கிற மாதிரி இந்த 139க்கு பவர் எடுத்தால் 55ன்னு பிசியில் எனக்கு கிடைக்குது. இந்த இடத்துல 00 இருக்குது. இந்த 00 ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 2க்கு 0, 8க்கும் 0. உங்களுக்கு நான் ஜிக்ஸாக்காக பேட்டர்ன் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நான் இந்த இடத்துல 3க்கு 5, 9க்கு 5 இங்கே பாருங்கள். 3க்கு 5 மேலே, 3க்கு 5 இங்கே, 3க்கு 5 மேலே, 3க்கு 5 மேலே இங்கே, 2க்கு 0 கீழே, 8க்கு 0 மேலே. உங்களுக்கு பேட்டர்ன் புரியுதா? 00. ஓகேவா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 0, 5. இந்த 32க்கு 32ங்கிறது ஆக்சுவலாக நான் எடுத்த எண்ணு. இந்த 32க்கு நான் 0 எண்ணு, அதாவது 3க்கு வந்து 0, 2க்கு வந்து 5. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படிங்கும்போது 0, 5. இப்போ இது மாறி மாறி ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் படி இந்த 72 அப்படிங்கிற ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, இந்த 72ன்னு தனியாக அந்த ரிசல்ட் வந்தாலும் சரி, இந்த 67 வந்தாலும் சரி, இதில் எந்த நம்பர் மேட்ச் ஆகாமல் கிராஸில் இருக்கோ அதை இந்த மாதம் இல்லை போன மாதம் சார்ட்லேருந்து நான் பார்த்து எடுத்ததுல இருந்தால் இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம பிசியை ஜென்ரேட் பண்ணுறோம். 3க்கு 0, 2க்கு வந்து 5. ஸோ பிசி 55,00,05 அப்படிங்கிறதும் ஏபியில் காமனாகவே 41 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அது ஏன்னா 1க்கு வந்து 4, இங்கே இருக்குது 1க்கு 4, 3க்கு வந்து 1, இங்கே இருக்குது 3க்கு 1. ஸோ நான் 41ங்கிறது இந்த 30, அதாவது 13 அப்படியே மாறி 41ஆக வரலாம். அடுத்தது 82 இருக்குது. 8க்கு 4, இந்த இடத்துல 2 இருக்குது, 2க்கு 1. 8க்கு 4, 2க்கு 1. அது அப்போ 41ன்னு காமனாக இருக்குது. இந்த இடத்துல 0, 3 அப்படின்னா 41 கொடுத்துருக்கேன். 0க்கு வந்து 3ன்னா 0க்கு வந்து ஒரு வேளை 4 வரலாம். இப்போ 3 கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 தான். ஓகேவா? அப்படிங்கும்போது 4. இந்த 3க்கு வந்து 1, 3க்கு வந்து 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 41 அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணு நம்மளுக்கு கிடைக்கிது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 8. இதில் எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இந்த இடத்துல 3 நம்மளுக்கு பி போர்டில் 2 தடவை 3 காமனாக கிடைக்கிது. ஏ போர்டில் நம்மளுக்கு 3 காமனாக கிடைக்கிது. அப்படிங்கும்போது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 8. இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் 83 அப்படிங்கிற ஒரு எண்ணை மட்டும் இதில் ஒரு கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஏன்னா 83 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. பிசிலையும் 38 அப்படிங்கிறது இருக்குது. அது காமனாக இந்த இடத்துல இருக்குது. இருந்தாலும் ஏபியில் 41 அப்படிங்கும்போது 4க்கு 8, 1க்கு 3 அப்படிங்கிற மாதிரி 41, 83 அப்படிங்கிறதும் நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்கலாம். இவ்வளோ தான் இன்றைக்குரிய கணிப்புகள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி.